தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் கொடுத்த இந்த நாளிலே எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதித்து பாடலாமா? வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவே. வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவே. ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவே. வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவே. குருடர் கண்களை பார்க்க செய்தவர் நீதானையா, செவிடர் செவியை கேட்க செய்தவர் நீதானையா. குருடர் கண்களை பார்க்க செய்தவர் நீதானையா, செவிடர் செவியை கேட்க செய்தவர் நீதானையா. ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவே. வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவே. ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம். வழியும் நீரே, சத்தியமும் நீரே, ஜீவனும் நீரே. ஆண்டவரே, நீங்கள் தான் எங்களுக்கு வழிகாட்டணும், நீங்கள் தான் எங்கள் வாழ்க்கையில் சத்தியமாக இருந்து நடத்தணும், நீங்கள் தான் எங்களுக்கு ஜீவனின் பலனாக இருந்து எங்களை நடத்தணும். இந்த வேளையில் யாரெல்லாம் வழி தெரியாமல் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் வழி தெரியாமல் தவிக்கிறாங்களோ, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை உங்கள் வழியில், உங்கள் சித்தத்தின் வழியில், நீங்கள் விரும்புகிற வழியில் எங்களை அருமையாக நடத்தி ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து கூட பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 21வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாசித்து கேட்ட வேதவசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? நீங்கள் வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள். பாருங்க, நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது நிறைய வழிகள் இருக்கிறது. பாவ வழிகள், துன்மார்க்கமான வழிகள், இன்னும் பலவிதமான கேடான வழிகள் நிறைய அந்த உலகத்தில் இருக்கிறது. சில நேரம் நல்ல வழி எதுன்னு தெரியாமலே நம்ம தவறான வழியில் போயிடுவோம். சில மனிதர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை, சில மனிதர்கள் கொடுக்கக்கூடிய சில காரியங்கள், பேசக்கூடிய வார்த்தைகளை நம்ம கேட்டு அது நல்ல வழி போல் தெரியும் நமக்கு. நம்ம திடீர்னு தேவனுடைய வழியை விட்டு விலகி வலதுபுறம் இடதுபுறம் சில நேரம் தெரியாமல் சாஞ்சிருவோம். ஆனால் ஆண்டவர் நம்ம மேலே கவனமாக இருக்கிறதுனால நீங்களும் நானும் கொஞ்சம் வழி விலகும் போதே ஒரு சத்தம் உங்கள் காதுக்குள்ளே, உங்கள் இருதயத்தில், உங்கள் பின்னால் கேட்கும்படியாக ஆண்டவர் நம்மோடு பேசுவார். ஒரு தேவனுடைய பிள்ளையை சீக்கிரத்தில் ஆண்டவர் வழி விலக விட மாட்டார். ஒருவேளை வழி விலகிற மானிக்கு ஒரு தடுமாற்றம், பாதை மாறி போகிறது போல் சூழ்நிலை வந்தாலும்
தேவனுடைய குரல் நமக்கு கேட்கும். தேவனுடைய சத்தம் நம்ம காதுகளில் தொனிக்கும். ஆண்டவர் நம்மோடு பேசுவார். இதுவே வழி, இதுவே, இதிலே நீங்கள் நடவுங்கள் என்கிற ஒரு சத்தம் உங்கள் காதில் கேட்க செய்வார். அப்படி தேவனுடைய சத்தத்தை கேட்டு நடக்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. வழி விலகினாலும் அந்த விலகுற வழியிலிருந்து திருப்பி நம்மளை மறுபடியும் அவருடைய பாதையில் நம்மளை கொண்டு போய், நம்மளை சரியான திசையில் கொண்டு போய், சரியான இடத்துல கொண்டு போய் சேர்க்கிற வரையிலும் அந்த சத்தம் நம்ம காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஆனால் நாம் என்ன செய்யணும்னா, அந்த வழி விலகுற நேரங்களில் தேவன் நம்மோடு பேசுவார் பாருங்க. அந்த பேசும்போது அந்த சத்தத்துக்கு உடனே செவி கொடுத்துடணும். செவி கொடுக்கணும். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலே உத்தமம்னு ஆண்டவர் சொல்றார். ஆதலால் செவி கொடுத்தல் ரொம்ப முக்கியம். நம்ம காது தேவ குரலுக்கு எப்பவும் திறந்திருக்கணும். அவர் பேசுகிறத கேட்டு, அவர் சொல்லுகிற வழியில், அவர் ஆலோசனை கொடுக்குற வழியில் நம்ம நடந்தால் அது நமக்கு, நம்ம குடும்பத்துக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எனவே இந்த நாட்களிலே தேவன் கொடுக்கிற, தேவன் பேசுகிற அந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு நாளும் நடப்பதற்கு நம்மளை அர்ப்பணிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நாளில் நீர் சொல்லுகிற வழியிலே, நீர் காட்டுகிற பாதையிலே நாங்கள் நடந்து உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்தருளும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.